Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் பன்னீர் டிக்கா தாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஏத்த நல்ல சூப்பரான சைட் டிஷ் green சட்னியும் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியா நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ற தோசை தவா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிக்கா செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ டிக்கா செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் வந்து மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். இதோட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட 1 கப் அளவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 8லேருந்து 9 ஸ்பூன் கிட்ட இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை சாறை மட்டும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தயிரோட மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 காய் எடுத்துருக்கேன். கொடமிளகாவை இந்த மாதிரி நல்லா ஸ்கொயரு க்யூப் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கொஞ்சம் மீடியம் சைஸாக நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதோட பன்னீர் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். ஆல்ரெடி பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இதோட இங்கே வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் முழுசாக இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மஷ்ரூம் இல்லைன்னா நீங்கள் பன்னீர், குடமிளகாய், வெங்காயம் வச்சு மட்டும் செய்யலாம். இல்லை பன்னீர் இல்லைன்னா நீங்கள் குடமிளகாய், மஷ்ரூம் இதெல்லாம் வச்சு செய்யலாம். உங்களுக்கு எப்படி இருக்கோ, என்ன காய் இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த காயோட எல்லா மசாலாவும் நல்லா கோட்டாகி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், மஷ்ரூம், குடமிளகாய் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இதோட 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணும்போதே சேர்க்கணும். நான் அப்போ மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மசாலா ரெடி பண்ணும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ இங்கே டிக்கா மசாலா ஊறிட்டுருக்க கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10லேருந்து 15 வேர்க்கடலையை வறுத்தது தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். க்ரீன் சட்னிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூட குறைய வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 எலுமிச்சை பழ சாறை மட்டும் நம்ம புழிஞ்சு விட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது அந்த கப்பு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு பிடிக்கும், அந்த அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சட்னி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காத நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தயிரில் இருக்கிற ஈரனப்பே போதும், தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இப்போ நமக்கு சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து நமக்கு கலர் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து டிக்கா, தந்தூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடுங்க. இப்போ நம்ம டிக்கா வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இங்கே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. மசாலா வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டிக்கா பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு குச்சியில் குத்தி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி குச்சி பெரிய குச்சியாக எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 குச்சி கிட்ட எடுத்திருக்கேன். இது வந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா குத்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குடமிளகாய், அடுத்தது மஷ்ரூம், வெங்காயம், இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாற்றி குத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி குத்திக்கலாம். இடையில வந்து மஷ்ரூம் வைக்கிறீங்கன்னா அடுத்து ஒரு குடமிளகாவும் ஆனியனும் வச்சுட்டு அடுத்து பன்னீர் வைங்க. இந்த மாதிரி மாற்றி நம்ம எல்லாத்தையுமே குத்தி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்கில் ஃபுல்லாக குத்தி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா குத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதே போல் மீதி உள்ள குச்சிகள்லையும் நம்ம குத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் குத்தி எடுத்தாச்சு. ஒரு 5லேருந்து 6 குச்சி கிட்ட வந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம டிக்கா பொரிச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் டிக்கா ரெடி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட தந்தூரி பேன் இருந்துச்சு, அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். இங்கே தவா வந்து நல்லா சூடாகட்டும். இதில் வந்து ஒரு கரண்டி அளவு, கொஞ்சம் மீடியம் சைஸ் கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லா இடத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இது தவா வந்து நமக்கு நல்லா சூடாகணும், அது வரையும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே தோசை தவா வந்து நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச டிக்கா குச்சி வந்து ஒவ்வொன்றா வச்சுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தவா வந்து நமக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பியாகி வரும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து மேலே லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ இங்கே நல்லா ஒரு நிமிஷம் கிட்ட இருந்துச்சு. நல்லா ஒரு சைடு நல்லா செவந்து ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே போல் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டைமாவது இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஒரு 4 சைடும் பெரட்டி நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்து வர்ற அளவு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நமக்கு வந்து நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.